வணக்கம். நம்ம ஊர்ல சில பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா 5 நிமிஷத்துல 10 முடிவு எடுப்பாங்க. அப்புறம் கடைசியில சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு கிளம்பிடுவாங்க. அதுக்காக அவங்க குழப்பக்காரங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த எல்லா கோணத்திலையும் யோசிக்கிற புத்திசாலிங்க அவங்க. அப்படிப்பட்ட அசத்தலான அறிவுக்கும் கலகலப்பான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு தெரியுமா? அட, நம்ம மிதுன ராசிக்காரங்க தாங்க. இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களோட குணாதிசயம், குடும்ப வாழ்க்கை, தொழில், குழந்தை பாக்கியம், சொத்து யோகம், வெளிநாட்டு யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சுவாரஸ்யமா பார்க்க போறோம். கால புருஷ சத்துவத்தின்படி மிதுனம் 3வது ராசிங்க. இந்த ராசியோட அதிபதி அறிவின் நாயகனான புதன் பகவான். இது ஒரு காற்று ராசி. இதன் சின்னம் இரட்டையர்கள், ட்வின்ஸ். இந்த இரட்டையர்கள் சின்னத்தை பார்த்துட்டு இவங்க ரெட்ட வேஷம் போடுறவங்களா அப்படின்னு எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு அர்த்தம் ஒரே விஷயத்த 2 கோணத்துல யோசிக்கிற திறமை இந்த ராசிக்கு உண்டு. இதனாலதான் மிதுன ராசிக்காரங்களோட மனசு எப்பவும் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாலே முதல்ல நினைவுக்கு வருது அவங்களோட அபாரமான புத்திசாலித்தனம். சில பேருக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா மிதுன ராசிக்காரங்க கிட்ட சொன்னா சரி புரிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு வேகமா கிரகிக்கும் திறன் இவங்களுக்கு இருக்கு. இதுக்கு காரணம் இவங்களோட அதிபதியான புதன் பகவான் தான். அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு, அடடடடா, சில நேரம் சில பேர் பேசினா தூக்கம் வந்துடும். ஆனா மிதுன ராசிக்காரங்கிட்ட பேசினா இன்னும் கொஞ்சம் அவங்க பேசட்டுமேனு கேட்க தோணும். அவ்வளவு வசீகரமான பேச்சாற்றல் அவங்களுக்கு இருக்கு. ஒரு சபையில இவங்க இருந்தாலே போதும், அந்த இடம் அமைதியாவே இருக்காது. ஒரே சிரிப்பு சத்தமும் கும்மாளவுமா தான் இருக்கும். விவாதம் இருந்தாலும் கூட அதையும் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணிடுவாங்க. ஆனா இவங்களோட மனசுதான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு முடிவு எடுப்பாங்க, அடுத்த நிமிஷமே இதை விட இன்னும் நல்ல வழி இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்க சில நேரம் ஒரு முடிவுக்கு வாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அதுவும் ஒரு குறை இல்லைங்க. எல்லா பக்கத்தையும் ஆராய்ஞ்சு பாக்குறவங்க கூட தான் அது. காத்த யாராலையும் ஒரே இடத்துல கட்டி போட முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரிதான் நம்ம மிதுன ராசிக்காரங்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சும்மா இருக்கணும்னு சொன்னா 5 நிமிஷத்துக்குள்ள சரி அடுத்த வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு எழுந்து போயிடுவாங்க. எப்போதும் புதுசா ஏதாவது கத்துக்கணும், புதுசா ஏதாவது செய்யணும், புதுசா ஏதாவது அனுபவிக்கணும், இதுதான் இவங்களோட இயல்பு. இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா இவங்களுக்கு மனிதர்களை பிரிச்சு பார்க்கவே தெரியாது. இதுல ஏழை எளியவன் இந்த மாதிரி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இயல்பா பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. இதனால இவங்க கிட்ட எல்லாரும் நண்பர்கள் கூட்டம் அதிகமாவே இருப்பாங்க. ஒரு மனுஷன் வெளியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இல்லைன்னா அந்த வெற்றிக்கு அர்த்தமே இருக்காதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. குடும்பம் அப்படின்னாலே இவங்களுக்கு உயிர் தான். தங்களோட குடும்ப உறவினர்கள் மீது அளவற்ற பாசம் வச்சிருப்பாங்க. வீட்டுல எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமாவும் தான் இருப்பாங்க. அது மட்டுமா, உறவினர்கள் வீட்டுக்கு ஏதாவது விசேஷம்னா முதல் ஆளா இவங்க தான் போய் நிப்பாங்கன்னா பாத்துக்குங்களேன். இப்படி இருக்கிற மிதுன ராசிக்கு மிதுன ராசியோட வாழ்க்கை துணை கல்யாண யோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் குரு பகவான் வீடான தனுசு ராசி. இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அறிவாளியாவோ நேர்மையானவங்களா தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. மிதுன ராசிக்கு மனசு சில நேரம் 2 வழியில யோசிக்கும். அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில வழிநடத்தக்கூடிய நல்ல துணையா அமைவாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்க. சில நேரம் அதனாலேயே வீட்டுல சண்டை வரும். இதுக்கு இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்கன்னு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனா அதே வாயால தான் இனிமையா பேசி இந்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட தனி சிறப்பு. மிதுன ராசிக்காரங்களோட உடல் உழைக்கிறத விட மூளை வேலை கொடுக்கும் துறையில தான் பெரிய வெற்றி அடைவாங்க. பேச்சு தான் இவங்களோட மிகப்பெரிய மூலதனம். அதனாலதான் மார்க்கெட்டிங், விற்பனை பிரதிநிதி, ஆசிரியர், வக்கீல், பேச்சாளர், பத்திரிகையாளர், ஊடகத்துறை, இப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி யூடியூபர் போன்ற துறைகள்ல மிக சிறப்பா முன்னேறுவாங்க. சரி, இவ்வளவு பேசுற திறமையும் புத்திசாலி மனிதனமும் இருந்தா ஒரே வேலையில தான் இருப்பாங்களா? என்னதான் இல்ல, ஒரு வேலை முடியறதுக்குள்ள இன்னொரு ஐடியாவும் இருக்கு, அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனாலதான் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு தனி சிறப்பே இருக்கு. இப்ப ஜோதிட ரீதியா பார்த்தா ஆக்டிங், ஐடி துறை, ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்ட், வியாபாரம் போன்ற துறைகளும் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை லாபத்தையும் கொடுக்கும். சில பேருக்கு ஒரு வேலையே போதும். ஆனா மிதுன ராசிக்காரங்க கிட்ட கேட்டா இது முடிஞ்சும் அடுத்த வேலை என்னன்னு கேட்பாங்க. அவ்வளவு சுறுசுறுப்பு, பணம் சம்பாதிக்கிற வேகம் அடடான்னு சொல்ல வச்சாலும் கூட அதே வேகத்துல செலவும் பண்ணிடுவாங்க. கையில சம்பளம் வந்த அடுத்த நிமிஷம் இதையும் வாங்கலாம் அதையும் வாங்கலாம்னு மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும்.
அதனாலதான் மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது என்னன்னா, செலவு பண்றதுல சேமிப்பு. வருமானம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சேமிப்பு முக்கியம். அதை மட்டும் பழகிட்டாங்கன்னா வாழ்க்கை இன்னும் ரொம்ப வளமா இருக்கும். அடுத்தபடியா அவங்களுடைய குழந்தை பாக்கியம். இப்ப எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும். அதானே. மிதுன ராசிக்கு பூர்ண புண்ணிய ஸ்தானமும் உத்திரஸ்தானமுமான 5ஆம் இடம் துலாம் ராசி. அதுதான் அதிபதி சுக்கிர பகவான். அதனால் அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அழகான தோட்டம் கொண்டவர்களாக, கலை ஆர்வம் உடையவங்களாக, நல்ல அறிவாற்றல் பெற்றோர்களாகவும் இருப்பாங்க. சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கை ரசிச்சு வாழ்ற குணமும் இருக்கும். அழகையும் வசதியும் விரும்பும் மனநிலையும் இருக்கும். இன்னொரு அழகான விஷயம், மிதுன ராசிக்காரங்க தங்க குழந்தைகளை வெறும் அப்பா அல்லது அம்மாவா மட்டும் இருக்க மாட்டாங்க, நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க. குழந்தை எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, போய் படி, போய் விளையாடு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. உட்கார வச்சு முழுசா கேட்பாங்க. குழந்தைகளோட சின்ன சின்ன ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. அதனாலதான் மிதுன ராசிக்காரங்க இளம் வயசுலேயே சொந்த வீடு வாங்கும் யோகம் மிகவும் சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு சாதாரண வீடு மட்டும் போதாது, வீடு அழகா இருக்கணும், வசதியா இருக்கணும்னு பார்ப்பாங்க. எல்லாரும் வாவ்னு சொல்லணும் பார்ப்பாங்க. அதனாலதான் பழைய மாடல் வீடுகளை விட நவீன வசதி கூடிய வீடுகளை வாங்க நினைப்பாங்க. அடுத்தது, இந்த ராசிக்கு வெளிநாடு போக யோகம் இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த கேள்வியை கேட்காதவங்க ரொம்ப குறைவுதான். மிதுனம் ஒரு காற்று ராசி. அதனால பயணம் செய்வதில் இவங்களுக்கு இயல்பாவே அதிக விருப்பம் இருக்குங்க. ஒரே இடத்துல நீண்ட நாள் இருக்க வேணும் அப்படின்னு பதிலாக உலகம் முழுக்க சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைதான் இவங்களுக்கு இருக்கும். அப்புறம் எண்டுக்கு வந்துட்டோம். இது போன்ற ராசி பலன், ஜோதிட தகவல்கள், ஆன்மீக பதிவுகள், பரிகாரங்கள் என தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய வேல்மாறல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டிங்னு ஒரு தட்டுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.